பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புது வருஷத்துலையும் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக ஆவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வருஷத்தில் நடக்காமல் இருக்கிற காரியங்கள், டிலே ஆகிற காரியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்துல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா யெகோவா ஈரே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் பாருங்க. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ள போறோம். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் வரும்பொழுது நிச்சயமாக அந்த அபிஷேகமானது நம்மளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து நம்ம மடியில கொட்டுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த யெகோவா ஈரே குறித்து நாம் அறிந்து கொள்ள போறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இன்றைக்கும் ஆதியாகமம் 22வது அதிகாரம் என்னோடு கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22 பாருங்க. ஆபிரகாம் நம்ம விசுவாச தகப்பன், நம்ம ஆதி தகப்பன். அவரை ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, 100 வயதுல பெற்ற ஈசாக்க வாலிபனை பலியாக எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறாரு. அதுல ஆபிரகாம் ஜெயிச்சிடுறாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இது எத்தனையோ ஆண்டுகளா நீங்க இந்த அதிகாரத்தை படித்திருக்கலாம். இன்றைக்கு புதிய வெளிப்பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். ஆதியாகமம் 22 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாள் பிரயாணம் பாருங்க. ஈசாக்கை கூட்டிட்டு தகன பலிக்கு தேவையான கட்டைகள், விறகு, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. போற வழியில ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை, ஈசாக்கை மட்டும் கூட்டிட்டு ஆபிரகாம் போறாரு. கத்தி எல்லாம் எடுத்தாச்சு பாருங்க. போற வழியில தான் ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா எல்லாத்தையும் எடுத்திருக்கீங்களே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. 22வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளை செய்ய சொல்றாரு. உடனே நம்ம, ஆண்டவரே இதுக்கு பணத்துக்கு எங்க போவேன், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் பாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷனை நம்மளுக்கு பண்ணி வச்சுட்டு தான் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. தேவையானதெல்லாம் முன்னாடியே அவர் செய்து வைத்தர்றாரு. வச்சுட்டு தான் நம்மளை கூப்பிட்டு, நீ இந்த காரியத்தை எனக்காக செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பண்ணி வச்சுட்டாரு. ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டிய மலையின் மேல புறப்பட பண்ணிட்டாரு. அங்க மலையில புறப்பட்டு ஆடு போயிட்டு இருக்குது, தனியா ஒத்த ஆடு போயிட்டு இருக்குது பாருங்க. எங்கேயாவது ஒரு ஆடு தனியா போறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? மந்தையா தான் ஆடுகள் போகும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆடை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அங்க ஆட்டை புறப்பட பண்ணிட்டாரு. ஏன்னா ஆபிரகாம் கண்டிப்பா ஈசாக்க பலியா ஒப்பு கொடுத்துருவான். பலி கொடுக்க போறான், அவன் ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்காக ஒரு ஆடு வேணுங்கிறது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் பாருங்க. அவன் ஒப்பு கொடுத்துட்டான்னு வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. 22வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஏற்கனவே அவன் ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்க.
ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு. போய் 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த மோரியான்ற மலைக்கு போயிட்டாங்க. போயிட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்றாரு, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க மலை மேலே போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஒரு பலிபீடம் மாதிரி கட்டி அதில் எல்லா கட்டைகளை அடுக்கி ஈசாக்கி மேலே படுக்க வச்சாச்சு. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தெளிவாக பேசுறார். 8வது வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். எவ்வளோ ஒரு விசுவாச பேச்சுகள் பாருங்க. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஈசாக்க படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கு வாயை திறக்கல பாருங்க. கத்தியும் ஓங்கியாச்சு. ஈசாக்குக்கும் தெரியும், தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசம் தெரியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, தகப்பன் கீழ்ப்படுகிறாரு, நம்மளும் கீழ்ப்படியணும். ஈசாக்கு எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாலிபனா பெசாம படுத்திருக்கிறாரு. கத்திய ஓங்கும் போதுதான் கர்த்தர் கூப்பிடுறாரு பாருங்க, ஆபிரகாமே, இதோ நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. தேவனுக்கு பயப்படுகிறவன், 12வது வசனம் கடைசி லைன் பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஒரு பயமும் இல்லை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்க. மகனும் ஒரு வார்த்தையும் பேசல. அங்க கீழ்ப்படிதலானது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். 100 வயதுல பெற்ற மகனை அப்படியே ஒருவேளை பலியா நான் கொடுத்துட்டா கூட, தேவன் அவனை திரும்ப எரிச்சிட்டா கூட, திரும்பவும் அந்த சாம்பல்ல இருந்து என்னுடைய மகனை எனக்கு திரும்பவும் தருவாருங்கிற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது பாருங்க. அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டியை பிடிச்சு ஈசாக்கை எழுப்பிட்டு அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை பிடிச்சு பலியா கொடுத்துட்டு வர்றாங்க பாருங்க. இது எதுக்காகன்னா, பின்னாடி தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே இடத்துல பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற காரியத்தை விளங்க பண்ணுவதற்காக தான் இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை ஆண்டவர் பண்ண வேண்டி இருந்தது பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்துலயும் உங்களுடைய தேவைகள் எவ்வளவு மகா பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கடன்கள் எவ்வளோ அதிகமானதா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்துல துவக்கத்திலே நாம் கற்றுக்கொள்ள போறோம் இந்த யெகோவா ஈரை மறக்காதீங்க. இந்த யெகோவா ஈரை எப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் முழுவதும் இந்த யெகோவா ஈரை உங்களை வருஷம் முழுவதும் காத்து தாங்கி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரை தேவைகளை பார்த்து கொள்ளுகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், தேவைகளை முன்னதாக சந்தித்திருக்கிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த யெகோவா ஈரேவை இந்த வருஷத்துல ஒரு நாளும் கூட மறக்காதீங்க. பாருங்க, 14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால 17, 18வது வசனங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளை தொடர்ந்து வரும் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இந்த யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிற தேவன், இந்த வருஷத்துல அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. யெகோவா ஈரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவரும் போதுமானதற்கு அதிகமான தேவனுமாயிருக்கிறார். அவர் மிகவும் அன்பானவர். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.